ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி சைட் டிஷ் தாங்க நம்ம ரெசிபி. இது பார்க்குறக்கு தக்காளி சட்னி மாதிரி இருக்குல்ல, ஆனால் ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் எக்ஸ்ட்ராங்க, வெள்ளரிக்காய் சேர்த்திருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, தேங்காய், கொத்தமல்லி, வெள்ளரிக்காய், இது தாங்க நம்ம இன்க்ரீடியன்ட். கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் வெங்காயம், பூண்டு ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 3 தக்காளி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின உடனே 4 வரமிளகா, காஷ்மீரி மிளகா சேர்த்துனதுனால கூட ஒன்று சேர்த்திருக்கேன். 2 நார்மல் ரெட் சில்லி, ஒரு 3 காஷ்மீரி சில்லி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வெட்டி வச்சுருக்கிற வெள்ளரிக்காய் முழுதுமாக இதில் சேர்த்திக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் வதங்கின உடனே கொஞ்சமாக கொத்தமல்லி, அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. கொத்தமல்லியோடு சேர்த்து வதக்கி விட்ட உடனே கொஞ்சமாக துருவி வச்சுருக்க தேங்காயை போட்டுட்டு, தேங்காய் ரொம்ப வதங்க வேண்டாம், இப்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. இதே சூட்டில் இதுக்கு தேவையான அளவு புளி, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இது சேர்த்து நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம சட்னியை அரைச்சிக்கலாம். அவ்வளவுதாங்க, அருமையான தக்காளி சட்னி வித் வெள்ளரிக்காய் ரெடி. நல்லா மொறுன்னு நெய் ரோஸ்ட்டோடு இதை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா என் பசங்களுக்கு ரொம்ப ஃபேவரட். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறீங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.